ஈரானின் புரட்சிகர காவல் படையின் தளபதி ஒருவர் திங்களன்று ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதாகவும் அதை கடந்து செல்ல முயற்சிக்கும் எந்த ஒரு கப்பலும் குறிவைக்கப்படலாம் என்றும் எச்சரித்ததாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலிய தாக்குதலின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது உலகளாவிய எண்ணெய் ஓட்டத்தில் 1/5 மூச்சு திணறச் செய்து கச்சா எண்ணெய் விலையை கடுமையாக ஏற்றும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இந்த நீரிணை உலகின் மிக முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி பாதையாகும். இது சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற மிகப்பெரிய வளைகுடா எண்ணெய் உற்பத்தியாளர்களை ஓமான் வளைகுடா மற்றும் அரேபிய கடலுடன் இணைக்கிறது. முன்னதாக ஹார்மஸ் கொடியுடன் கூடிய அத்தே நோவா என்று அடையாளம் காணப்பட்ட எரிபொருள் டாங்கல் கப்பல் 2 ட்ரோன்களால் தாக்கப்பட்ட பின்னர் ஹார்முஸ் ஜலசந்தையில் எரிந்து கொண்டிருந்ததாக புரட்சிகர காவல்படை கூறியதாக ஈரானிய செய்தி நிறுவனம் வெளியிட்டது. அந்த கப்பல் அமெரிக்காவுடன் இணக்கமாக செயல்பட்டு வருவதாகவும் அந்த அத்தே நோவா என்று அடையாளம் காணப்பட்டதாகவும் காவல்துறையினர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் பிற கண்காணிப்பு தரவுகள் வழங்குநர்கள் 96 மீட்டர் டேங்கரான அத்தே நோவா தாக்குதலுக்கு சற்று முன்பு அந்த பகுதியில் இருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளனர். ஈரானிய ராணுவ செய்தி தொடர்பாளர் ஒருவர் கப்பல் ஈரானிய ட்ரோன்களால் தாக்கப்பட்டதாக வெளியிடப்பட்டதாக கூறவில்லை. ஆனால் வளைகுடா பகுதியில் காவலர்கள் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து அரசு தொலைக்காட்சியில் அளித்த அறிக்கையில் இந்த சம்பவத்தின் பெயரை குறிப்பிட்டுள்ளனர்.